காத்து, பனி இவ்வளத்துக்கும் கஷ்டப்பட்டு வராங்க. ஓகே, ஓகேப்பா. நன்றி, நன்றிப்பா. ரூ. 85 தரணும். இது ரூ. 10 தானே? ஆமா. 85 2 பப்ளிகாம். நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. தான் இனிய மாலை வணக்கம் நலமா? என்ன பண்றாங்க அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்பிட்டீங்களாக்கா? நான் சாப்பிட்டேன் மாமா, சாப்பிட்டேன். வித்யா சஞ்சய் ஹாய்ன்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்காக விவசாயியின் வாழ்த்துக்கள் சகோதரா அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. அப்பா நன்றி அப்பா. முதல் முறையா உங்களை பாக்குறதாங்க. நன்றி, நன்றி. இவர்தான் காதர் ஷேக் காதர். அண்ணா இவர்தான் அண்ணா. வந்த சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் எல்லோருக்குமே ஆதரவு கொடுக்கணும். பாத்துட்டீங்களா மகளே? என் மகளை பார்த்ததிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல விஷயம். எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. கடல் மீனவர்கள் எல்லாரையும் பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. ஆமா மகளே, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தருங்க கஷ்டப்படுவாங்க. 10 ரூபா. 5 ரூபாய் இல்ல. சாப்பிட்டேன்ப்பா. ஒண்ணும் இல்லப்பா. சாப்பிட்டாச்சாப்பா. ஓகே, ஓகேப்பா. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கமெண்டை நான் படிக்கலை என்று கோச்சிக்காதீங்க, தப்பாவும் நினைச்சுக்காதீங்க. என் மகள் இருக்காங்க, படிச்சிருவாங்க. நான் மீனவர்களை பத்தியும் கடற்கரை பத்தியும் காட்டினேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் மகளையும் நேரில் பார்த்தது போல் இருக்கு. இப்ப எனக்கு 66 வயசுன்னு நம்புறீங்களா மகளே? வயசுன்றது எண்ணிக்கை மட்டும்தான், மனசுதான் இங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உழைப்பு தான்டா. சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது எனக்கு. ஏன்னா நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான். நான் 9 வயசுல வேலைக்கு போனேன். 9 வயசுல இருந்து இப்ப 66 வயசாகுது. இப்ப வரைக்கும் வெஜிடேரியன் தான். ரசம், சாம்பார், தயிர், இதுதான் நம்மளுடைய உணவு. இரவுக்கு 2 இடியாப்பம், பகலுக்கு பழைய கஞ்சி, மத்தியானத்துக்கு கொஞ்சோண்டு ரைஸ் சாப்பாடு கொஞ்சோண்டு, அவ்வளவுதான். நைட்ல டெய்லி 2 இடியாப்பம், காலையில பழைய கஞ்சி, தயிர், வெங்காயம், ஊறுகாய், ஊற வச்ச எலுமிச்சம்பழம் ஊறுகாய். ஏழ்மையாகவே இருந்தால், நம்மள்ட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் ஏழ்மையைதான் இறைவன் விரும்புறான். கரெக்ட். எங்க சிவா அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. ரைட்ப்பா. நன்றி, நன்றிப்பா. அதே மாதிரி ஏழ்மையை தான் விரும்புறான். இப்ப இன்னொருத்தர் மீனவர் ஒருத்தர் வந்திருக்காரு, என் மாப்பிள்ளை. இவரை நான் காட்டுறேன் பாருங்க. பேரு ஆறுமுகம். இவரு மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார். ஒரு மகன் வெளிநாட்டில் இருக்காப்புல. ஆனா கடுமையான உழைப்பாளி. கடலுக்கு போனீங்கன்னா எப்படி கஷ்டமா இருக்கும்? எப்படி வலையெல்லாம் வீசுவீங்க? எப்படி நடுக்கடல்ல நிப்பாட்டுவீங்க? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பல்லாயிரம் பேர் பார்த்து கொண்டிருக்காங்க உங்களை. சொல்லுங்க மாப்பிள்ள. சார் வணக்கம் சார். கடல் தொழில் ரொம்ப சிரமம், கஷ்டம்தான். தாயிட்டு குடிச்ச பால் முதற்கொண்டு நம்மளுக்கு வெளியே வந்துடும். காத்து, கடல், புயல் ஓயும் பாய்தான் இருக்காது. ஒரு நாளைக்கு 300, 400, 200 இதில் புள்ள குட்டி பேரம்பெத்தியில வச்சு ஒன்றும் சமாளிக்க முடியல சார். காற்று, மழை, புயல் தப்பிச்சு கரை வந்தா நிச்சயம் மனைவிக்கு புருஷனும், பெற்ற தாய் தப்பனுக்கு பிள்ளையும், கூட புது சகோதரனுக்கு அக்கா மார்களுக்கு தம்பி அண்ணனாகவும் வந்தாதான். கரைக்கு வந்தாதான் உயிரோட கரைக்கு வந்தாதான் நிச்சயம். கடலுக்கு போன மனிதன் திரும்பி வருவார் வரமாட்டார் என்று நிச்சயம் இல்லை. பிளைட்ல போற மாதிரி ஒரு சம்பவங்கள். பிளைட்ல அப்போ
ஒரு இதா இருக்கும். இப்போ வந்து சில நேரத்தில் ஃப்ளைட்ல கூட ஆமா